அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்துள்ளார்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பு செய்யாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் அன்பாயிருப்பதால் அன்பு செலுத்துகின்ற ஒவ்வொருவருமே கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பு இல்லாதவர்கள், அன்பு செலுத்தாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் எந்த அளவிற்கு அன்பாக இருக்கின்றார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையும் இந்த உலகம் மீட்பதற்காக என்று, நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக என்று கையளிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அவர்தான் நம் கடவுள். இந்த கடவுள் நம்மில் குடிகொண்டிருக்கின்றார் என்றால் நம்முள் அன்பு இருக்க வேண்டும். நமது உள்ளத்திற்குள்ளே அன்பு இருக்கின்றது என்றால், நாம் அந்த அன்பை பெற்றிருக்கின்றோம் என்றால் கடவுள் நமக்குள் இருக்கின்றார். அன்பு இல்லை என்றால் கடவுள் நமக்குள் இல்லை. கடவுள் நமக்குள் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை புனித பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் அறிந்திருப்பினும், எனக்கு மானிடர்களுடைய மொழிகளில் பேசினும் வானத்துதர்களுடைய மொழிகளில் பேசினும் அன்பு எனக்கில்லையேல் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் ஆவேன். நான் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் பெற்றிருப்பினும், நான் மறைபொருள்களை அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், எல்லா அறிவையும் பெற்றிருப்பினும், எனக்கு அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார். எனக்கு இருக்கின்ற எல்லா உடைமைகளையும் நான் வாரி வழங்கினும், எனக்கு அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆக அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை என்பதை புனித பவுலடியார் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். இந்த அன்பு நம்மில் குடிகொண்டிருக்கின்ற பொழுது நாம் கடவுளை பெற்றிருக்கின்றோம். இந்த அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. அதற்கு அடுத்ததாக 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும் என்று. அதுதான் நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே நமக்கு ஏதாவது நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நன்மைகளை செய்து கொண்டே ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருக்கின்றார். பல நேரங்களிலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே நன்மை செய்பவராக, நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் யாருமே அழிந்து போக வேண்டும் என்றோ, நாம் யாரும் இன்னலுற வேண்டும் என்றோ, நாம் யாரும் துன்பப்பட வேண்டும் என்றோ கடவுள் விரும்புவது கிடையவே கிடையாது. மாறாக இறைவன் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை தான் ஆசைப்படுகின்றார். யோனா நூலிலே இதை மிக தெளிவாக எடுத்து சொல்லப்படுகின்றது. கடவுள் யோனா இறைவாக்கினரை அழைக்கின்றார். அழைத்து நினிவே நகர் மக்களுக்கு சென்று, அவர்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மனம் மாற வேண்டும் என்று நற்செய்தி அறிவிக்குமாறு கடவுள் யோனா இறைவாக்கினருக்கு பணிக்கின்றார். யோனா இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தை ஏற்காமல் விட்டு செல்கின்றார். ஆனால் கடவுள் மீண்டும் யோனாவை வர வைத்து நினிவே நகர் மக்களுக்கு சென்று இறைவனுடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க சொல்லுகின்றார். அவ்வாறு யோனாவும் நினிவே நகருக்கு சென்று இறைவாக்கு உரைக்கின்றார். இந்த இறைவாக்கை கேட்ட பிறகு நினிவே நகர் மக்கள் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பிய உடனேயே இறைவன் என்ன செய்கின்றார், இந்த மக்கள் அனைவரும் மனம் திரும்பி விட்டார்கள், நான் இனி ஒருபோதும் அவர்களை அழிக்கப் போவதில்லை என்று தனது முடிவை மாற்றிக் கொள்கின்றார். அதுதான் இறைவன். பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எப்பொழுது நன்மை செய்ய முடியும் என்று பார்த்து, எந்த நேரத்தில் நன்மை செய்ய முடியும் என்று பார்த்து கடவுள் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார். நான் அழிக்கப் போவதில்லை என்றும் அந்த இடத்திலே சொல்லிவிட்டார். அதற்கு யோனா இறைவாக்கினர் சினம் கொள்கிறார், கோபப்படுகிறார் கடவுள் மீது. கோபப்பட்டுவிட்டு நினிவே நகருக்கு வெளியே சென்று அமர்ந்து கொண்டு, இந்த நகர் அழிவதை நான் பார்க்க வேண்டும் என்று கோபத்தோடு அங்கே இருக்கின்றார். அப்பொழுது யோனா இறைவாக்கினர் கடவுளிடத்திலே சொல்லுகின்றார், எனது ஊரை விட்டு நான் செல்வதற்கு முன்பாக இதைதானே நான் சொன்னேன். நீங்கள் கனிவுடையவர், மிகுந்த இரக்கமுள்ளவர், நீங்கள் மிகுந்த பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றவர், அளவில்லாத அன்பும் நிறைந்த கடவுள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அழிக்க நினைப்பீர்கள், ஆனால் அழிக்க மாட்டீர்கள், உங்கள் மனதை மாற்றிக்கொள்வீர்கள் என்பது எனக்கு முன்பே தெரியும். எனவே தான் நீங்கள் சொன்னதை நான் செய்யவில்லை என்று அந்த இடத்துல யோனா கடவுள் மீது கோபம் கொள்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க, எனக்கு முன்பே தெரியும் நீர் யார் என்று, நீர் இரக்கமுடையவர், கனிவுள்ளவர்,
நீர் அழிக்க நினைப்பீர், அழிக்க மாட்டீர், அளவு கடந்த அன்புடையவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நம்முடைய கடவுள் அளவு கடந்த அன்புடையவராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை தண்டிக்க முடியாமல் அல்ல, அவருடைய அன்பு அந்த அளவிற்கு எல்லையற்றது, அதிகமானது. எனவேதான் இறைவன் நம்மை தண்டிக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இதை புனித பேதுரு சொல்லுகின்றார். 2 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், கடவுள் தாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக உங்களில் சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் கடவுள் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் பொறுமையோடு இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை தண்டிக்க முடியாமல் அல்ல, மாறாக அவருடைய அன்பு அளவு கடந்தது, நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலாக எல்லையற்றது. எனவேதான் நமக்காக பொறுமையோடு இருக்கின்றார். நாம் இறைவனை அன்பு செய்வோம், நம்முடைய அயலாரையும் அன்பு செய்வோம். நாம் கடவுளை அன்பு செய்வதன் மூலமாக நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். ஆமென்.